தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். ஆட்டோ, டாக்ஸி, செடான், மேக்ஸி கேப், டாடா ஏஸ், 25 சீட் மினி பஸ் எல்லா வண்டியும் இந்த ஆப்குள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ண உடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கலாம். சென்னை எழும்பூரில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் 3வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரீஷ் இணைகிறார். ஹரீஷ், முழு கள நிலவரங்கள் என்ன? பத்மநாதன், 3வது நாளாக எழும்பூரில் உள்ள தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் இந்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் டாஸ்மாக் ஊழியர்கள் மட்டும் போராடாமல் அவர்கள் குடும்பத்துடன் முற்றுகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக அந்த ஊழியர்களின் மனைவி மற்றும் அவர்களின் குழந்தைகளுடன் மொத்த குடும்பத்துடன் இந்த சாலையில் அமர்ந்து இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். பாதுகாப்பை கருவில் கொண்டு போராட்டத்திற்கு வரக்கூடிய அந்த போராட்டத்தில் ஈடுபடும் அந்த ஊழியர்களுக்கு பாதுகாப்பு கருவில் கொண்டு 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போராட்டத்தில் களத்தில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட போராட்டத்தில் பங்கேற்றுக் கொண்டு அவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் என பல்வேறு கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக அந்த கோரிக்கையை பொறுத்தவரை பார்த்தோம் என்றால் மருத்துவ செலவிலும் அந்த 100% வழங்கிட வேண்டும். இயந்திரத்தின் விற்பனை தொகையும் அதிகரிக்க கட்டாயம் வேண்டும். அதே நேரம் பணி நிரந்தரம் வழங்க வேண்டும். கால நேர ஊதியம் வழங்க வேண்டும். ஓய்வு ஊதியம் வழங்க வேண்டும். இது போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வைத்துதான் 3வது நாளாக இந்த போராட்டமாக நடைபெற்று வருகிறது. கடந்த 2 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையிலும் 3வது நாளாக எழும்பூரில் நடைபெற்றிருக்கும் பொழுது மேலும் இவர்களில் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற வரை இந்த 3வது நாளாக இருக்கக்கூடிய இந்த போராட்ட களமானது அரசு இந்த கோரிக்கைகளை நிறைவேற்ற வரை இந்த போராட்டமானது நீடிக்கும் என போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். பத்மநாதன், காட்சிகளோடு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஹரீஷ். ஆலோசனை எப்படியோ போராட்டத்தை தொடக்கி வைப்பதற்காக மதிப்பிற்குரிய தலைவர் முத்தரசன் அவர்களை அழைக்கிறோம். நம்முடைய இந்த கோரிக்கையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஏறத்தாழ 20 தவிர நம்ம சங்கத்தார் எந்த சங்கமும் கிடையாது. நம்முடைய இந்த கோரிக்கையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஏறத்தாழ 20 தவிர நம்ம சங்கத்தார் எந்த சங்கமும் கிடையாது. நம்முடைய இந்த கோரிக்கையை குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். செயலாளர் ஜனசக்தி பத்திரிகை வேறு எதுலையும் வர ஆசிரியர் தோழர் TM மூர்த்தி அவர்களே, பொதுச் செயலாளர் ஏஐடிசியின் தேசிய செயலாளர் தோழர் TM மூர்த்தி